ஹலோ கைஸ், வெல்கம் டு ராணி குக். இன்னைக்கு நாம் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: மொதல் 1/2 kg சிக்கன், 3 ஸ்பூன் தயிர், 3 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தனியா, 5 கார மிளகாய், 5 ருசி மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பாதி எலுமிச்சம், 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, உப்பு தேவையான அளவு, 2 நறுக்கின வெங்காயம். மொதல் சிக்கன் மேரினேஷனுக்காக மசாலா தயாரிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஸ்பைசஸ் போட்டு வறுத்துடலாம். மிதமான சூடில் 2 நிமிஷம் வறுத்து எடுக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வந்திருந்தோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸை ஜாரில் போட்டு அதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் மேரினேட் பண்ணலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 3 ஸ்பூன் தயிர், பாதி எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, கூடவே அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் நெய், நெய் உருகுந்தோம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு அதில் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு மேரினேட் ஆன சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் மேலே மூடியை போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு மூடியை எடுத்துகிட்டு சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடியை போட்டு சிக்கனை 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மறுபடியும் சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கிறது பார்க்கும் போதே தெரியுது. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிக்கன் நை ரோஸ்ட் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராணி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.